Hi hello viewers, நம்ம இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம்லயா இருந்தாலும் சரி, யூடியூப்லயா இருந்தாலும் சரி, darknighttn84 அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியா வீடியோஸ் அப்படின்றத ஒருத்தர் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏங்க தண்ணியை பாருங்க, சர்பத்து மாதிரி இருக்குங்க, பூஸ்ட் போன்விட்டா மாதிரி இருக்குங்க, எங்க ஊர் கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ரீல்ஸ்லயுமே கூவி கூவி அழைக்கிறாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவே ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு காரணம் அப்படின்றத சொல்லி கூப்பிடுறாங்க. காதல் தோல்வியா, இல்லை குழந்தை பிறந்தும் வந்துட்டு உங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படின்றதே இல்லையா, எதா இருந்தாலும் கூமாப்பட்டிக்கு வாங்க, இது மருத்துவ தண்ணிங்க, நான் திமிங்கலம் தண்ணிக்குள்ளேயே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவர் ஊர் பாணியில வந்துட்டு பேசி போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது செம வைரலா போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூவி கூப்பிட்டதை நம்பி பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூமாப்பட்டிக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல தம்பி அவசரப்பட்டு கூமாப்பட்டிக்கெல்லாம் யாரும் வந்துடாதீங்க, அவர் காட்டின எல்லா இடங்களுமே பார்த்தோம் அப்படின்னா பொதுப்பணித்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு, அதனால வந்துட்டு அங்க பொதுமக்களுக்கு அனுமதி அப்படின்றது கிடையவே கிடையாது. அதுவே ஒரு முக்காவாசி காட்டக்கூடிய அந்த பிளவக்கல் ஏரி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 வருஷமாவே வந்துட்டு உள்ளூர் மக்களே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால யாராவது அங்கே கூட்டம் கூட்டமா வந்து ஏமாந்து திரும்பி போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசினுடைய பொதுப்பணித்துறை சார்பாகவே பார்த்தோம் அப்படின்னா நோட்டீஸ் அப்படின்றதே விடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அதில் காட்டக்கூடிய ஊர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு முன்னாடி எடுத்த வீடியோஸா இருக்கும் போலங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு ஊர் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தடை செய்யப்பட்ட பகுதியில தான் போய் அவரே குளிச்சிருப்பாரு போல. அதனால இப்போ அவர் போட்ட வீடியோ அவருக்கு எதிராகவே திரும்ப போதா அப்படின்னு சொல்லிட்டோம். கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதை நம்பி பலருமே சர்ச் பண்ண எல்லாரும் ஏமாற்றத்தினுடைய விரக்தியில இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூமாப்பட்டி எங்க இருக்கு, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் சொல்ற மாதிரி உண்மையாவே கூமாப்பட்டியில எல்லா விஷயங்களும் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் கூமாப்பட்டிக்கு ஏன் வர வேணாம் அப்படின்னு சொல்லி பொதுப்பணித்துறை சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா வேர்ல்டு அப்படின்றது இருக்கு இல்லையா, யார் எப்போ ட்ரெண்ட் ஆவாங்க, எதுக்காக ட்ரெண்ட் ஆவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா சமையல் வீடியோஸில் ட்ரெண்ட் ஆகுறாங்க, ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா கப்புள் விளாக்ஸ் எடுத்து ட்ரெண்ட் ஆகுறது, இன்னும் ஒரு சிலர் காமெடி வீடியோஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகுறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவாக இருந்தாலும் சரி டிராவலிங் மூலியமாகவும் ஒரு சிலர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி darknighttn84 அப்படின்ற பக்கத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கூமாப்பட்டி தனி ஐஸ்லாண்டுங்க, சொர்க்க பூமி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசி வீடியோ அப்படின்றத வெளியிடுறாரு. ஸோ அந்த வியூ இருக்கு இல்லையா, அந்த நேச்சுரான வியூ அப்படின்றது பலருக்குமே பிடிச்சதுனால வந்துட்டு எங்க தாண்டா இருக்கு இந்த கூமாப்பட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பலருமே படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ விருதுநகர் இருக்கு இல்லையா, விருதுநகர் பத்திராயிருப்பு பகுதியில தான் வந்துட்டு இந்த கூமாப்பட்டி இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூமாப்பட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா யாரும் ட்ரிப்பு பிளான் பண்ண வேணாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஏன்னா அந்த பத்திராயிருப்பு சுத்தி இருப்பு கட்ட பகுதிகளை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நீங்க போறீங்க டூருக்கு, இல்லை கூமாப்பட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு போனீங்க அப்படின்னா அங்க ஸ்டே பண்றதுக்கான பிளேசஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரணும், அப்படி இல்லை அப்படின்னா ராஜபாளையத்துக்கு போகணும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்ம இடம் இருக்கு இல்லையா, கூமாப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி அங்கே நீர்நிலைகளாக இருந்தாலும் சரி, இல்லை பசுமை வாழ்ந்த இடங்களாக இருந்தாலும் சரி, அது இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த கூமாப்பட்டி பார்த்தோம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய அடிவாரத்தில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதன்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்துட்டு தேவியாறு, நகரியாறு, ஐயனார் கோயில் ஆறு, ராக்காட்சி அம்மன் கோயில் ஆறு, செண்பகத்தோப்பு ஆறு, அத்தி கோயில் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல ஆறுகளும், சாஸ்தா அருவி, மீன்வெட்டி பாறை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 13 அருவிகள், அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் பிளவக்கல், பெரியாறு, கோவிலாறுன்னு சொல்லிட்டு 3 அணை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க வந்துட்டு நீர்த்தேக்கங்களால் கூமாப்பட்டி சூழப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தண்ணிக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாமல் சூழப்பட்டிருக்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய பச்சை பசேலுக்கான காரணம் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இடங்களா இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஆறு இருக்கு இல்லையா, பிளவக்கல் அணை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே பொதுப்பணித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு அங்கே அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ளூர் பசங்க போய் குளிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ளூர் பசங்க போய் குளிச்சு வீடியோ எடுக்கிறது, அதை தான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. அதுதான் இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வீடியோஸை பார்த்தோம் அப்படின்னா மக்கள் அதிக அளவில் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அங்கே குளிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அப்படின்றது பண்ணித்தர மாட்டாது. அது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு ஓன் ரிஸ்க்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதனால தமிழக பொதுப்பணித்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர் கூப்பிட்டதை நம்பி யாரும் கூமாப்பட்டிக்கு போக வேணாம். உண்மையான கூமாப்பட்டியை நீங்க போய் பார்க்கணும், கூமாப்பட்டி மாதிரி இருக்கக்கூடிய வியூ இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னா தேனிக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேனியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுருளியாறு மாதிரியான இடங்கள் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு நீங்க போனீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு தனி ஐஸ்லாண்ட் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம மேகமலை மாதிரியான இடங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்துட்டு நீங்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல பார்த்தோம் அப்படின்னா ட்ரெக்கிங்கா இருந்தாலும் சரி, மலையேற்றம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செம விரிவான பாயிண்ட் அது. நீங்க அங்க போயிட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதெல்லாம் வந்துட்டு சுத்தி பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இடங்கள். இந்த மாதிரி பொதுப்பணித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்க வர்றது அப்படின்றது அரசாங்கம் அனுமதிக்காது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சும்மா இருந்தவங்களை சொரிஞ்சு விட்ட மாதிரி வீடியோ போட்ட நம்ம டார்க் நைட் TN84 பேஜ் இருக்கு இல்லையா, அவங்க எடுத்த வீடியோஸ் அப்படின்றதும் பார்த்தோம் அப்படின்னா சோதனைக்கு உட்படுத்தப்படுது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஏன்னா இனி அவர் மீண்டும் இதே மாதிரி வீடியோ அப்படின்றது போட்டாங்கன்னா இந்த மாதிரி பல மக்கள் பல பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்க படையெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவர் போட்ட வீடியோலயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் கொடைக்கானல், ஊட்டிலாம் போகாதீங்க, எங்க ஊர் கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருந்ததுனால சரி ஓகேடா, தமிழ்நாட்டுக்குள்ளேயே நமக்கு ஒரு தனி ஐஸ்லாண்டு கிடைச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாருக்குமே முட்டுக்கட்டை போடுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு அறிவிப்பு பொதுப்பணித்துறை சைட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இயற்கை ஆர்வலர்களும் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை அப்படின்னா அங்கே வந்துட்டு கூமாப்பட்டிக்கு போய் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த சின்ன கிராமம் இருக்கு இல்லையா, அங்கேயும் போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் குப்பை கூலமா ஆக்கிடுவாங்க. பாட்டில் தூக்கி போட்டு வர்றது, இல்லைன்னா பிளாஸ்டிக் காகிதங்கள் இருக்கு இல்லையா, அதை அங்கே நெப்பி வச்சுடுவாங்க. ஸோ பொதுப்பணித்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இப்படி ஒரு அழகான இடம் சேஃபா இருக்கிறதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்க கூமாப்பட்டியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கூமாப்பட்டி யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா உண்மையாவே ரீல்ஸ்ல காட்டின மாதிரி தான் கூமாப்பட்டி இருக்கா, இல்லை கூமாப்பட்டியினுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.